இப்போலாம் சடனா எவ்வளவோ பேரு ரொம்ப யங் வயசுலயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கிறதில்ல. ஏன் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், நல்லா ஒல்லியா தான் இருப்பாங்க. பிபி, சுகர் எதுவுமே இருக்கிறதில்ல. ஆனா இறந்துடுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மெயின் ரீசன் கொரோனரி ஆர்டரி பிளாக்கேஜ். அதுதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட் அட்டாக்ன்றது அப்படியே சடனா அப்படியே ஒரு நாள்ல வந்துடுறதுலாம் கிடையாது. ஸோ ஸ்லோவா நம்மளோட கொரோனரி ஆர்டரிஸ்ன்னு சொல்லுவோம். அதுல வந்து கால்சியம் பில்டப் ஆகி பில்டப் ஆகி பில்டப் ஆகி அதை அப்படியே போய் ஃபுல்லா பிளாக் பண்ணிடும். ஸோ இது வந்து முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னா அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டெஸ்ட் இருக்கு. சிடி கால்சியம் ஸ்கோரிங். அது ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட். சிடி ஸ்கேன்ல போறோம், படுக்கிறோம், நம்ம ஹார்ட்டோட கொரோனரி வெசல்ஸ்ல இருக்க எல்லா கால்சியமும் அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அந்த ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படின்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஒருவேளை அந்த ஸ்கோர் அதிகமா இருக்குன்னா அது நம்மளுக்கு ஒரு ஏர்லி சைன் மாதிரி. இந்த டெஸ்ட் யாரெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் மேல இருக்கவங்க, டயபெட்டிஸ், பிபி இருக்கவங்க, நிறைய ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் பண்றவங்க அண்ட் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருக்கவங்க அவங்கலாம் டெஃபினட்டா வந்து இந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் எமர்ஜென்சி. ஸோ உங்க ஹார்ட்டோட ஸ்கோர் தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃபேமிலியும் சரி நீங்களும் சரி நல்ல பீஸ் ஆஃப் மைண்டோட இருங்க. பி அவேர், டேக் கேர்.